புதுச்சேரி அரியாக்குப்பம் செட்டிகுளம் பகுதியில ரெஸ்ட்ரோ பாருக்கு தேவைப்படும் பார்க்கிங் வசதிக்காக ஏழை மக்களின் வீட்டை இடிச்சு பெண்களை மானபங்கம் படுத்திய இந்த ஆளும் அரசும் அதிகாரிகளும் செய்த அராஜகம் என்ன நடந்தது பார்ப்போம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50-60 வருஷமா இங்கே தான் நீண்ட காலமாக குடியிருந்துன்னு வந்தோம். நம்ம அரியாங்குப்பம் தாடி பாஸ் என்ற தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய தம்பி திருமண மண்டபம் ரெஸ்டோ பருந்தம் இருக்குது. அதுக்கு பார்க்கிங் வசதி இல்லைன்றதுக்காக தான் இந்த கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளும் பொதுப்பணித்துறையும் இந்த வீட்டை இடிச்சாங்க. 10 குடும்பத்துக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஆனா நாங்க சிஎம் கிட்ட வீடு இடிக்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னு முன்னாடி நாள் நைட் 9:30 மணிக்கு போய் கேட்டப்ப அவர் உங்க வீட்டை இடிக்க மாட்டாங்க, கொடுத்தவங்க வீட்டை தான் இடிப்பாங்கன்னு சொன்னாரு. நாங்களும் தைரியமா வீட்டுல இருந்தோம். காலையிலேயே போலீஸ்காரங்க எல்லாரும் எங்களை ரவுண்ட் பண்ணிட்டு எங்க வீட்டுக்காரர் எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணிட்டு 5 பேர் ஈத்துன்னு போயிட்டு எங்க லேடிஸ் ஒரு 10 பேர் ட்ரெஸ் எல்லாம் முடிச்சு இழுத்து ஃபயர் போட்டு அடிச்சு எங்களை எல்லாரையும் வெளியே இழுத்துன்னு போய் உள்ள வச்சுட்டாங்க. ஜாக்கெட் எல்லாம் கீசி காவல்துறை இழுத்து போனாங்க, ஃபயர் வச்சு அடிச்சு ஜாமான எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுன்னு போயிட்டு பெண்களை மானபங்கப்படுத்திட்டு வீட்டை இடிச்சு தரமாட்டம் ஆகிட்டாங்க. இவங்களாம் என்ன பாவத்தை பண்ணாங்க? வயசானவங்க. இன்னைக்கு 5 குடும்பம் நாங்க நடுத்தரவில் இருக்கிறோம். அவர் இன்னும் இது உங்க வீட்டு இடமான்னு கேட்கிறாரு. நாங்க 60-70 வருஷமா இங்க வாழ்ந்தோம் சார். எப்படி உங்க வீட்டு இடமானா? நாங்க வீட்டு வரி கட்டிக்கிறோம், கரண்ட் பில் கட்டிக்கிறோம், தண்ணி பில் கட்டிக்கிறோம். உங்க வீட்டு இடமான்னு எங்களை கேட்கிறாரு. நாங்க இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம், நாங்க இவ்வளவு அனுபவிச்சதுக்கு அப்புறம் நீங்க வேற இடத்துக்கு போங்கன்னா நாங்க எப்படி சார் போவோம்? இந்த இடத்துல எடுத்துன்னு நிக்காட்ட வச்சுட்டு எங்களால யூரின் பாத்ரூம் கூட போக முடியல ஐயா. நைட் ஆனா 9 மணி மேல வந்தா ஆம்பளைங்க உட்காந்து எல்லாரும் குடிக்கிறாங்க. எங்களால பாத்ரூமும் போக முடியல. நைட்டு 2 மணி வரைக்கும் குடிச்சிட்டு கண்ணாடி கிளாஸ் தூக்கி உடச்சி ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க ஐயா. ஆனா நாங்க இதை விட்டு போக மாட்டோம். செத்தாலும் இந்த இடத்துல நாங்க செத்து போறோம். சந்தோஷமா இருக்கட்டும் சார். அவரு எத்தனை தடவை போய் சொன்னாலும் எம்எல்ஏ தான் முக்கியம் அப்படின்றாரு. எம்எல்ஏ தான் முக்கியம், எம்எல்ஏ பாத்துட்டு சார். அப்புறம் எதுக்கு மக்கள் முதல்வர் எதுக்கு சொல்றாங்க?